ஹலோ மக்களே, இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப்பே பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயம் தான் பற்றி பேச போகிறோம். அதே மாதிரி சிஎஸ்கேவை பற்றியும் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸும் பற்றியும். உங்களுக்கு வந்து சிஎஸ்கேக்கு மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியா வந்தால் ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ருத்துராஜ் அண்டு ஹார்திக் பாண்டியா வந்து கேப்டனாக மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டனாக இல்லாதனால ஹார்திக் பாண்டியாவை தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி விஷயம்னு தாங்க. ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு டூருக்கு தான் போயிருக்காரு. அவர் இஷ்டத்துக்கு தான் போயிருக்காரு. அண்டு ஹார்திக் பாண்டியாவுக்கும் அந்த மும்பை இந்தியன்ஸ் ஓனருக்கும் ஏதோ சண்டை போல இருக்கு. அதனால தான் ஒரு 2 மேட்ச் சூரியகுமார் தான் கேப்டன் போட்டு போயிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. இது வந்து உண்மைதான் போல இருக்கு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஹார்திக் பாண்டியா வந்து சிஎஸ்கேக்கு வர மாதிரியும், அதே மாதிரி சிஎஸ்கேலேருந்து டூபே மும்பை இந்தியன்ஸ்க்கு போகிற மாதிரியும் ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதில் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரில. அண்ட் டூபே வந்து அதுக்கு போனார்னா நீங்கள் வந்து சொல்லலாம். அதே மாதிரி நான் சொல்லிட்டேன். டூபே வந்து உங்களுக்கு டூபே பிடிக்குமா இல்லை ஹார்திக் பாண்டியா பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா டூபே வந்து மும்பை இந்தியன்ஸ் காமிச்சிட்டு ஹார்திக் பாண்டியா வந்து சிஎஸ்கேக்கு வர பிடிக்குமா, இல்லை வந்து டூபே வந்து சிஎஸ்கேலே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு டூபே வந்து சிஎஸ்கேலே இருக்கட்டும் அண்ட் ஹார்திக் பாண்டியா வந்து மும்பையிலே இருக்கட்டும். அது வந்து அஃபிஷியலான ஒரு நியூஸ் இல்லை. அது வந்து சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு புதலி தான் கிளப்பிட்டு இருக்காங்க. இது வந்து அஃபிஷியலான ஒரு நியூஸே இல்லை. இது வந்து அதுக்கப்புறம் தான் பேச முடியும். இது வந்து இதை பற்றி நம்ம வந்து பேச முடியாது இப்போதைக்கு. அதே மாதிரி ஜடேஜாவை பற்றி ஒரு வீடியோவாக போடுறேன் நாளைக்கு. அண்டு இப்போ வந்து டூபே வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு 2 6 அடிச்சு குத்தனால நம்ம அதை வந்து தூக்கி வச்சு பேச முடியாது. அண்டு அவர் வந்து ஓகே தான், நல்லா ஆடுறாரு. அண்டு ஸ்பின்னர் ஓகே. அதே மாதிரி பவுலர் தான் கொஞ்சம் திக்கிறாரு. அண்ட் ஓகே, நம்ம வந்து ஹார்திக் பாண்டியாவை பற்றி பேசுவோம். ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஹார்திக் பாண்டியா வந்து ஒழுங்காக கேப்டன்ஷிப் பண்ண மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி குஜராத்துக்கு வந்து ஒரு கப்பு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னும் கப்பு வின் பண்ணலை. அதே மாதிரி ஒழுங்காக கேப்டன்ஷிப் பண்ண மாட்டேங்கிறாரு. இவர் வந்து எங்கள் டீமுக்கு வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி பொருளையை கலப்பிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம ஹார்திக் பாண்டியா வந்து 2027 வந்து சிஎஸ்கேக்கு வர மாட்டாது. இது வந்து உண்மையாக அஃபிஷியலான ஒரு நியூஸு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க டூபேன்னு. டூபே வந்து சிஎஸ்கேல தான் இருப்பாரு. அடுத்த மேட்ச் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லலாம், ஓகேவா? அண்டு ஹார்திக் பாண்டியா வந்து நம்ம எப்படியோ சிஎஸ்கே டீமுக்கு வர மாட்டாரு. அது வந்து மும்பை இந்தியன்ஸ் கோச் வந்து விட மாட்டாங்க. அதே மாதிரி ஹார்திக் பாண்டியாவுக்கும் மும்பை இந்தியன்ஸ் மல்லிகாவுக்கும் செட்டே ஆகலை அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பொருளையை கலப்பிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து யார் கலப்புதான்னு தெரில. அண்டு மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கும் செட் ஆகலை. ஹார்திக் பாண்டியா அவர் இஷ்டத்துக்கு நடக்கிறாரு, யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கக்கூட விட மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து என்ன கதைன்னு எனக்கு தெரில. ஹார்திக் பாண்டியா வந்து அவர் இஷ்டத்துக்கே விளையாண்டு இருக்காரு. அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா வந்து சிஎஸ்கே டீமில் தான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்திருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை தெரில. இது வந்து உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு நம்ம தலை தோனி எப்போ வருவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்குது. அந்த 3 மேட்ச்சில் நம்ம பார்ப்போம். அண்டு தலை தோனி வந்து 2027 ரிட்டையர் ஆகிறது கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். அண்ட் அவருக்கு வந்து இன்ஜுரி இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபிட்னஸ் டெஸ்ட்லேயும் அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை தெரில. அண்டு சிஎஸ்கேக்கு வந்து தலை தோனி இல்லாமல் பிளேயிங் லெவல் வந்து ஃபினிஷர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரேவிஸ் வந்து ஒழுங்காவே பேட்டில் பட மாட்டேங்குது, பால் பிரேவிஸ்க்கு பட மாட்டேங்குது அண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்டு நம்மளுக்கு வந்து பவுலிங் லைனெல்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் பேட்டிங் லைன் வந்து 180 மேலே நம்ம ஹிஸ்ட்ரி பிரேக் பண்ணிட்டோம். நம்ம ஹிஸ்ட்ரியை நம்மளே பிரேக் பண்ண மாதிரி இருக்குது. அண்டு நல்லாவும் வின் பண்ணணும் சிஎஸ்கே. அண்டு வந்து பிளே ஆஃப் போவதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வின் கொடுத்து பிளே ஆஃப் போகணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக பெங்களூர் ஜெயிச்சே ஆகணும். அண்டு கல்கட்டா ஜெயிச்சிச்சின்னா நம்ம சிஎஸ்கேக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்டு சிஎஸ்கே வந்து எவ்வளோ டார்கெட்டு எதிர் டீம் வந்து எவ்வளோ டார்கெட் அடித்தாலும் சிஎஸ்கே வந்து திருப்பி அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு லைன் அப்பாக இருக்கணும். அண்டு ஃபினிஷர் வந்து நம்ம பிரேவிஸு தான் சொல்லணும், வேறு வழியே இல்லை. ஃபினிஷர் வந்து சிஎஸ்கேக்கு வேறு யாருமே இல்லை, ஃபினிஷரு யாருமே இல்லை. அண்டு நம்மளுக்கு லைன் அப்பு பேட்டிங் லைனப்லாம் நல்லா தான் இருக்குது. அண்டு சஞ்சுவும் ருத்துராஜும் ஓப்பனிங் இறங்குறதுனால 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் இறங்கிடுறாங்க. இந்த வீடியோவை பற்றி நான் வந்து
இன்னும் புதுசாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வரேன். ஓகேவா? இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டில் வரேன். ஓகே, எல்லாருமே தேங்க்யூ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு. ஓகே, நான் அடுத்த அப்டேட் கொண்டு வரேன்.